அந்த கந்தன் மலையை பற்றி சமீபத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இந்த கந்தன் மலை மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு சேர்க்கும்? அதாவது அதில் துவக்கத்திலே கூட நாம் 1931 ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி குறிப்பிட்டு இருக்கோம். ஏன்னா இது பிரச்சனைன்னு வந்தது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான். அதில் ஒரிஜினல் சூட் நம்பரே 1920. அதிலிருந்து அதில் 24 அல்ல 25ன்னு எனக்கு வருஷம் சரியாக நினைவில்லை. அப்போவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஃபைனல் வெரிடிக்ட் அதை பற்றி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட்டு அப்போ பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால ப்ரிவி கவுன்சில் தான் இறுதி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும். அந்த ப்ரிவி கவுன்சிலில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 1931 ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்கிற வார்த்தை, அதில் தர்காங்கிற வார்த்தை கூட இல்லை, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு 33 சென்ட்டு தான் உரிமை இருக்குது. தி ரெஸ்ட் ஆஃப் தி மவுண்டைன் பிலாங்ஸ் டு முருகன். அதனால் நாம் அதுக்கான செய்தியை அதில் ஆரம்பத்தில் கோடிட்டு காட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் லிட்டிகேஷனுங்கிறது இந்த படத்தில் வரல. இப்போ இருக்கிறது ஏன்னா தட் இஸ் சப்ஜுடிஸ், இன்னமும் ஆர்குமெண்ட் நடந்துருக்கு. அதை நாம் இந்த படத்தில் எடுத்துக்கலை. நம்ம எடுத்திருக்கிறது ஜனவரியில் நடந்த சம்பவம் தான். இந்த படத்துல திமுக அதாவது இந்த அறநிலையத்துறையை டைரக்டாவே அட்டாக் பண்ணியிருக்கீங்களே. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கூட அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாதுன்னு. காரணம் என்ன? முதல்ல அதோட நான் விவாதம் ஜாஸ்தி வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது என்டோமெண்ட் ஆக்ட் எப்படி வந்தது? ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் வந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்த முதல் சட்டம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அப்ளிகபிள் டு ஆல் ரிலிஜன். அப்படியே இருந்திருந்தால் கூட பாரபட்சம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்பொழுது அடுத்து கிறிஸ்தவ மக்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு வந்து, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிராக போராடின உடனே அதை ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. ஸோ இந்த மத அறக்கட்டளைகள் சட்டம் ட்ராவல் பண்ணதை பார்த்தாலே அது ஹிந்துக்களுக்கு எதிராக பாரபட்சமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை நாம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ், அவ்வளவுதான். சார், இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட கட்சியை மட்டும் அதிகமான தாக்குற மாதிரி வசனங்கள் வச்சுருக்கு. அதெல்லாம் வசனங்கள் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் பேசப்படுற வசனத்தை தான் நாம் அதில் சொல்லியிருக்கோம். நமக்கு யாரையும் தாக்கணும்னு அவசியம் இல்லை. நோபடி இஸ் சச் கிரேட் பர்சன். அதெல்லாம் பார்வையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி. அது நான் என்ன சொல்கிறேன், இப்போ இல்லை, தயவு பண்ணி அதில் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. காரணம் இட் இஸ் சப்ஜுடிஸ். இப்போ இன்றைக்கி நீதிமன்றத்தின் கீழ் இருக்கின்ற விஷயங்களை நாம் தொடக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால நாம் அதை தொடவே இல்லை. ஜனவரி பிப்ரவரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த விஷயத்தோடு நாம் நிறுத்தி கொண்டிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் சப்ஜுடிஸ். அதை நாம் எடுக்க விரும்பலை. டெலிபரேட்டாக அதை நாம் தொடலை. நன்றி.